இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாளினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பணியை தொடங்கிய அருட்தந்தை முன்னாள் பங்கு பணியாளர் வின்சென்ட் அவர்களுக்கும் இதை நிறைவு செய்த இந்நாள் பங்கு தந்தை தெய்வநாயகம் அடிகளார் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்த பணி எத்தனை ஆண்டுகள் நடந்திருக்கும்? 2 வருஷம். தந்தை அவர்கள் துவக்கி பெரும்பாலான பணியை செய்து முடித்திருப்பார்கள். இந்நாள் பங்கு தந்தை அதை நிறைவு செய்திருக்கின்றார். அதெல்லாம் நீங்கள் தானே செஞ்சீங்க? இல்லை பங்கு சாமியார் செஞ்சார்? யாருனுடைய காசு? இறை மக்கள் காசு. அதனால தான் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, புனித செபஸ்தியாரனுடைய சுரூபத்தை ஊர்வலமாக நீங்கள் எடுத்து வந்து இங்கே அதை அர்ச்சித்து நிறுவியிருக்கின்றீர்கள். எத்தனை ஆண்டு காலம் அவர் வாழ்ந்தார்? ஒன்றை கேட்கல ஐயா. புனித செபஸ்தியார் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார்? எங்கள் தாத்தா பாட்டங்காலத்துலேருந்து இருக்கிறாரு. எத்தனை ஆண்டு காலம் புனித செபஸ்தியார் வாழ்ந்தார்? இயேசுநாதர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? புனித செபஸ்தியார் எதற்கு பாதுகாவலர்? இவர் யாருக்கு பாதுகாவலர்? ஏன் ஊர் நடுவில் வைக்காமல் ஓரத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கிறீங்க? இடம் இல்லையாங்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அவரா உற்பத்தியானவர், சுயம்ப. நாங்கள் யாரும் கொண்டு வந்து வைக்கல. ஏம்மா சொல்லிட்டு ஏம்மா அவங்கள தடுத்து நிறுத்துறீங்க? மணி வேற ஆயிடுச்சு, ஏற்கனவே 4 மணி நேரம் ஆயிடுச்சு. பசி வேற கவாங்கவான்ல. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே, இன்றைய 2ஆம் வாசகத்தில் வருவது போன்று எதற்கும் அஞ்சாத ஒரு மனிதராக புனித செபஸ்தியார் தன்னுடைய வாழ்வில் இருந்திருக்கின்றார். அது எல்லா பங்குகளிலும் பார்த்திங்கன்னா எல்லைப்புறத்தில் தான் புனித செபஸ்தியாரனுடைய சுரூபம் வைக்கப்பட்டிருக்கும். ஏன்? எல்லை சாமி. என்னத? எல்லை சாமி. உள்ளே வருகின்ற எதிரிகளை, நம்மை கொன்றழிக்க வருகின்ற எதிரிகளை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு மாரத்தான் வீரர் புனித செபஸ்தியார். புரியுதுங்களா? அதனால் எல்லை சாமி, எல்லை ஓரத்தை. அதனால தான் உள்ளே வைக்காமல், நடுவில் வைக்காமல், ஊருக்குள்ளே வைக்காமல் இங்கே எல்லையில் வச்சுருக்கிறேன். எந்த ஒரு கொள்ளை நோய் வந்தாலும் அதிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றது. புரியுதுங்களா? காலரா, அந்த காலத்தில் வந்த பிளேக்கு போன்ற எல்லா கொள்ளை நோய்களிலிருந்தும் பாதுகாக்கின்ற ஒரு பாதுகாவலராக, வீரராக புனித செபஸ்தியார் இருக்கின்றார். எனவே தான் எல்லைப்புறங்களில் இந்த புனித செபஸ்தியாரை நிறுவுகின்றவர்களாக நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் இருக்கின்றார். எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார் அது சொல்லுங்கள். ஏன்னா நான் ரொம்ப ஷார்ட்டாக, ரொம்ப சுருக்கமாக முடிச்சுன்னு. ஏன்னா அப்புறம் இன்னும் 1 மணி நேரம் ஆச்சுன்னா அப்புறம் எல்லாம் பயங்கரமாக காண்டாயிடுவீங்க வேறு. இப்போ நெட்டில் போட்டு அப்படியே டங்குன்னு. எந்த நாட்டில் ஏக்கா பிறந்தார்? ஏக்கா சொல்லி ஏக்கா. இப்போ 32 சரியான பதில். எந்த நாட்டில் பிறந்தார்? எந்த நாட்டில் வளர்ந்தார்? எல்லாம் போட்டு அப்படியே இதெல்லாம் தவறு. இதெல்லாம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வெறும் 32 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தவர் புனித செபஸ்தியார். இயேசுநாதர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஆனால் செபஸ்தியார் வாழ்ந்தது வெறும் 32 ஆண்டுகள் தான். அவர் 256 பிரான்ஸ் தேசத்தில் பிறக்கின்றார். புரியுதுங்களா? ஆனால் அவருடைய பெற்றோர்கள் இத்தாலி மிலான் நகரில் அவர் கொண்டு போய் வைக்கின்றார்கள். இவர் இராணுவத்தில் சேரக்கூடாது என்ற ஒரு சூழ்நிலையில் மறைந்து வாழ்க்கை நடத்தியவர். நம்ம இப்போ இந்திய தேசம் எவ்வாறு ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் இருக்குன்னு தெரியுமா? எதையும் பகிரங்கமாக பேச முடியாது, கருத்து சுதந்திரம் கிடையாது. தெரியுமா தெரியாதா? ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் நம்முடைய இந்திய தேசம் இருக்கின்றது.
அதே போன்று புனித செபஸ்தியார் வாழ்ந்த காலத்திலும் ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை. கிறிஸ்துவர்கள் என்று வெளியே தெரிந்தாலே என்ன பண்ணிடுவாங்க? என்ன பண்ணுவாங்க? சிறைச்சேதம் செய்து விடுவார்கள். இந்த கிறிஸ்துவ விசுவாசம் கொண்டிருந்தால் கொல்லப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட புனித செபஸ்தியார் தலைமறைவாக இருந்தார். அப்போ அந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அந்த இராணுவத்தில் சேர்ந்து பணி செய்ய வேண்டும். புனித செபஸ்தியாருக்கு சேர்வதற்கு விருப்பம் இல்லை. எனவே தலைமறைவாக இருந்தார். ஆனால் இறை திருவுளம் என்னதென்று தன்னுடைய வாழ்விலே உணர்ந்து அவர் இராணுவத்தில் தன்னை இணைத்து கொண்டார். எதற்காக என்றால் தன்னுடைய சுயநலத்திற்காக அல்ல, விசுவாசிகளை விசுவாசத்தில் கட்டி எழுப்ப வேண்டும். யார் யாரெல்லாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரிகின்றார்களோ அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள், பல்வேறு சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். எனவே அவர்களை காக்க வேண்டும், மீட்க வேண்டும் என்பதற்காக தன்னை இராணுவத்தில் அர்ப்பணித்து கொண்டார். ஒரு சாதாரண ஒரு சிப்பாயாக அவர் சேர்ந்தார். ஆனால் தன்னுடைய கடின உழைப்பின் காரணமாக சிப்பாய், ஒரு நூற்றுவ தலைவர், அப்புறம் ஒரு போர்ப்படை தளபதி என்று ஒவ்வொரு நிலையாக அவர் உயர்கின்றார். இறுதியாக அந்த நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரம், ஒட்டுமொத்த நாட்டினுடைய இராணுவ தளபதியாக தலைமை பீடத்திற்கு அவர் உயர்த்தப்படுகின்றார். அந்த அரண்மனையில் எங்கே வேண்டுமானாலும் செல்லலாம் என்றால் அரசன் செல்லலாம், அதுக்கடுத்து இராணுவத்தை வழிநடத்துகின்ற அந்த உயர் அதிகாரி செல்லலாம். இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டுமே எல்லா இடங்களுக்கும் செல்லக்கூடிய அதிகாரம் பெற்றிருந்தார். புனித செபஸ்தியார் அத்தகைய ஒரு அதிகாரத்தை பெற்ற பொழுது இவர் நேராக சென்றது சிறைச்சாலைக்கு தான் சென்றார். அங்கே சென்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால் பல்வேறு கொடுமைகளுக்கு, சித்திரவதைகளுக்கு உள்ளானவர்களை பார்த்து அவர் திடப்படுத்தினார். இவர் திடீர்னு ஒரு இராணுவ தளபதி உள்ளே வராருன்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கெல்லாம்? ஒரு அச்சம், பயம் இருக்குமா இருக்காதா? அத்தகைய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அஞ்சாதீர்கள், நீங்கள் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்று அவர்களை திடப்படுத்தியவர், அவர்களை இன்னும் உற்சாகமூட்டியவர், நம்பிக்கையில் ஆழ வேறுன்ற அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தவர் புனித செபஸ்தியார். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்து என் மீது நம்பிக்கை கொள்கிறவரை என்ன செய்வார்? என் மீது நம்பிக்கை கொள்கிறவர் அதை தாண்டி அக்கா சாமியார் சொல்கிறாரு, என் மீது நம்பிக்கை கொள்கிறவர் ஏக்கா அந்த இறப்பை விட்டுடா ஏக்கா, அடுத்த வர அண்ணா இறப்புன்ட்டு சாவடிச்சிரும் சொல்லிட்டு. என் மீது நம்பிக்கை கொள்கிறவர் ஏக்கா நிலை வாழ வானா ஏக்கா, இந்த உலகத்தில் வாழ்னா நீ அடுத்த உலகத்துக்கு போறியக்கா. என் மீது நம்பிக்கை கொள்கிறவர் என்னை விட பெரிய காரியங்களை செய்வார். இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? நான் வார்த்தையை மாற்றி சொல்கிறேன்னா, என் மீது நம்பிக்கை கொள்கிறவர் என்னை விட பெரிய காரியங்களை செய்வார். அதை இந்த மண் உலகத்தில் செய்து காட்டியவர் புனித செபஸ்தியார். தன்னுடைய அந்த பணியின் பொழுதே அந்த நம்பிக்கை இல்லாமல் மற்ற வேற்று தெய்வ வழிபாடுகளை நம்பியவர்களுடைய குடும்பங்களில் பல்வேறு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி காட்டியவர் புனித செபஸ்தியார். அந்த நாட்டினுடைய உயர் அதிகாரியாக இருந்த அவருடைய ஒரு மனிதனுடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, அவரை குணப்படுத்தினார். அதே போன்று பல்வேறு அற்புதங்களை அதிசயங்களை புனித செபஸ்தியார் தன்னுடைய வாழ்நாளிலே உயிரோடு இருந்த பொழுதே அவர் இந்த மண்ணுலகத்தில். எனவே அதை கண்ட அனைவருமே அவர் மீது நம்பிக்கை கொண்டார்கள், விசுவாசத்தில் ஆழ வேரூன்றினார்கள். எனவே இவ்வாறு நேரிய வழியில் அந்த மக்களை வழிநடத்தி செல்கின்ற பொழுது அங்கங்கே ஒரு சில கருப்பாடுகள் இருக்கும். அந்த கருப்பாடுகள் புனித செபஸ்தியார் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றார், இவர் ஒரு கிறிஸ்தவன், எனவே இவரை நீங்கள் சிறைச்சேதம் செய்ய வேண்டும், இவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்று கருப்பாடுகள் அரசனிடம் போய் சொல்ல, அரசனும் இவரை கூட்டி எச்சரிக்கின்றார். ஒருபொழுதும் நான் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னதனால் மரத்தில் கட்டி வைக்கப்பட்டு அம்பு எய்து அவர் சித்திரவதை செய்யப்பட்டார். அப்பயே செத்துட்டாரா? செத்தாரா இல்லையா? அப்புறம் ஆனால் அன்புல இருக்கிற மாதிரி தானே வச்சுருக்கிறீங்க. அப்போ எப்போ செத்தார்? அன்புமிக்க சகோதர சகோதரில் அம்பு எய்துட்டு அந்த அரசனுடைய தம்பி படைவரெல்லாம் போயிடுறாங்க. அவன் செத்துருவான், ஏன்னா அம்பு எய்தியாச்சு.
ஆனால் அவர் சாகவில்லை. புரியுதுங்களா? அவருக்கு மூச்சு இருந்தது, உயிர் இருந்தது. எனவே அவர் காப்பாற்றப்பட்டார். மீண்டும் இந்த சித்திரவதைகளை அரசனுடைய தம்பி அவன் செய்கின்ற பொழுது பொதுவெளியிலே எழுந்து, புனித செபஸ்தியார், நீ செய்வது தவறு என்று தன்னுடைய வாளோடு அவனை வீழ்த்துவதற்காக காத்து கொண்டிருந்தார். அப்பொழுது இவன் அவரிடம் மன்னிப்பு கேட்பது போன்று கீழே இறங்கி அவரிடம் அப்படியே ஒரு பாட்ஷா பண்ணி கட்டையை எடுத்து அவரை அடித்து கொன்றான். அவர் இறந்து போனார். கிறிஸ்துவுக்காக இறுதி வரை நிலைத்து. வெறும் 32 தான், ஒரு இளைஞன். புரியுதா? தான் கொண்ட நம்பிக்கை மட்டுமல்லாமல் உண்மையான கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவனாக, கத்தோலிக்க விசுவாசத்தில் நிலைநிறுத்தியவர்களாக மற்றவர்களையும் தன்னுடைய வாழ்வில் இருந்தார். எத்தகைய ஒரு பணியை செய்திருப்பார்! தான் கொண்ட நம்பிக்கையில் எத்தகைய ஒரு புரிதலை அவர் கொண்டிருப்பார் என்று எண்ணி பார்க்க நம்முடைய வாழ்விலே நாம் அழைக்கப்படுகிறோம். இங்கே எழுந்தருளி வருகின்ற அந்த நற்கருணையில் ஆண்டவர் இருக்கின்றாரா இல்லையா? இருக்கிறாரா இல்லையா? புனித செபஸ்தியார் இன்னைக்கு அர்ச்சித்து வைத்து வல்லமை இருக்குதா இல்லையா? அங்கே இருக்குது. ஆனால் மற்றவர்கள் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த சபைக்காரங்க வருவாங்க, ஊடாக வருவாங்க, கொண்டை அடிச்சிக்கிட்டு வருவாங்க, வெள்ளை புடவை கட்டு வருவாங்க. இதெல்லாம் பொய்ன்னுவாங்க. இவனுக்கு புரிதலும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. புரியுதுங்களா? இவன் பார்ப்பதெல்லாம் என்னது? துட்டு, மாலு, பைசா. இதுதான் நம்பிக்கைக்கு, உண்மைக்கு எதிராக இவர்கள் தங்களுடைய வாழ்வில் செயல்படுகின்றவர்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே, உங்கள் வீட்டில் நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறீங்க, நீங்கள் சுரூபம் வச்சுருங்க. அவன் ஒருபொழுதும் அதை தொட மாட்டான். தொட்டான் அவன் செத்தான். அதை நீங்கள் கொண்டு வந்து உங்களுடைய கையாலே கொண்டு போய் எங்கேனாச்சும் வச்சுருங்கலாம் சொல்லுவோம். ஏன்னா இவர்களுக்கு எதுவுமே தெரியாது. 32 வயதில் ஒரு மனிதன் தான் கொண்ட நம்பிக்கையின் மீது அளப்பரிய அந்த ஒரு ஆழமான நம்பிக்கை அவன் வேரூன்றி இருந்ததன் காரணமாக கிறிஸ்துவுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய உயிரை கொடுத்தவராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் பால் அனைவரையும் ஈர்த்தவராக, கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக அவர் அர்ப்பணித்தவராக இருக்கின்றார். அதுபோன்று நீங்களும் உங்களுடைய வாழ்விலே இருக்க நீங்கள் அழைக்கப்படுகின்றனர். ஒரு மிகப்பெரிய ஒரு போர் தளபதியாக உயர்ந்தவன், ஒருபொழுதும் தான் கொண்ட நம்பிக்கையிலிருந்து பின்வாங்காதவன். இப்போ நீங்களும் நானும் வாழ்கின்ற அந்த நம்பிக்கையை விட நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த, ஏக்கா எதுக்கு இங்கே கத்திக்கிட்டு இருக்கிறாங்க கும்மான்ட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க? நீங்களும் நானும் கொண்டு இருக்கின்ற நம்பிக்கை சும்மா. புரியுதுங்களா? நம் முன்னோர்கள், உங்கள் அப்பா, அவங்களுக்கு தாத்தா, அவங்களுக்கு தாத்தா, அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை நம்மிடம் ஒப்படைத்து இருக்கின்றார். இந்த நம்பிக்கை பழுதுபடாமல் இதை நாம் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நான் பேசுகிறது புரியுதா புரியலன்னு எனக்கு தெரியல. வழியெல்லாம் நடத்த வேணாம். உங்களுடைய சந்ததியினருக்கு என்ன பண்ணணும்? இப்போ உங்கள் அப்பா உங்கள்கிட்ட கொடுத்தாரா? அவங்க அப்பா அவங்கள்ட்ட கொடுத்தாரா? அப்போ நாம் பெற்று இருக்கின்ற, நாம் கொண்டு இருக்கின்ற அந்த நம்பிக்கை என்ன பண்ணோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு பழுது இல்லாமல் கொடுக்க வேண்டும். அப்படின்னா நீங்கள் அந்த நம்பிக்கையில் முதல்ல ஆழமாக இருக்கணும். அந்த நம்பிக்கையில் ஆழமாக விசுவாசமாக இருந்தால் மட்டுமே அதை உங்களுடைய சந்ததியினருக்கு நீங்கள் கொடுக்க முடியும். அப்போ முற்றிய நெற்கதிர்களாக நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். பதறாக இருந்தோம்னா என்ன பண்ணோம்? காத்தடிச்சா பறந்து அப்படி தான் சபகாரன்லாம் 10 நாள் இங்கே இருப்பான், அங்கே இருப்பான். அவனுக்கு உண்மையும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. எனவே நாம் அந்த முற்றிய நெற்கதிர்களை போன்று விசுவாசத்தில் நிலைத்திருக்கின்ற பொழுது நமக்கு பின்னால் நம்முடைய சந்ததியினரும் இதே விசுவாசத்தில் வாழ்வார்கள். எனவே இரத்த சாட்சியாக கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தார் என்றால் புனித செபஸ்தியார் 32 வயதில் எத்தகைய ஒரு மாமனிதராக இருந்திருப்பார் என்று எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே அவரை போன்று நாமும் கத்தோலிக்க விசுவாசத்தில் ஆழ வேரூன்றியவர்களாக நம்முடைய வாழ்வில் பயணிப்போம். ஆமேன்.